அடுத்த ஆண்டு விளைச்சலுக்காக அந்த விவசாயி தன்னுடைய வீட்டு வாசலில் சில விதைகளை பக்குவப்படுத்தி உலர வைத்து கொண்டிருந்தார். அந்த விதைகளில் ஒன்று எப்படியோ தவறி அருகில் உள்ள கழிவுநீர் ஓடைக்கு அருகில் சென்று ஒரு சாணக்குழியில் விழுந்துவிட்டது. பின்னாளில் அந்த விதை முளைத்து வரத் தொடங்கி பின்னர் பெரிய கொடியாக வளர்ந்து மலர்ந்து காய்க்கத் தொடங்கியது. கழிவுநீர் ஓடைக்கருகில் விழுந்ததால் அக்கொடியின் காய்களை அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் பயன்படுத்த தயங்கினார்கள். அதனால் அந்த கொடியை அப்படியே விட்டுவிட்டனர். சில நாட்கள் கழித்து ஊரக வளர்ச்சித்துறை அந்த ஓடையை சுத்தம் செய்ய வரும்பொழுது அதிலிருந்த காய்கள் அனைத்தும் முற்றி இருந்தன. அவை சமையலுக்கு பயன்படாத நிலையில் இருந்தது. அதனால் அந்த வேலைக்காரர்கள் அந்த காய்களை பறித்து ஓடையின் மறுபுறத்தில் உள்ள ஒரு மேடான பகுதியில் தூக்கி வீசி எறிந்துவிட்டனர். மேடான பகுதியில் விளைந்த காய்கள் நாளடைவில் வெடித்து சிதறியன. பின்னர் மழைக்காலம் வந்தவுடன் அந்த விதைகள் எல்லாம் முளைக்கத் தொடங்கி அவை நன்றாக வேர்விட்டு கொடியாகி பல இடங்களிலும் தவழ்ந்து சென்று அதிகப்படியான காய்களை காத்து குலுங்கச் செய்தன. மேடான பகுதி என்பதால் மக்கள் யாவரும் அந்த பகுதிக்கு எப்பொழுதுமே செல்வதில்லை. இதனால் அங்கு ஒரு பெரிய வனமே உருவானது போல் அந்த காய்கள் நிரம்பி வழிந்திருந்தன. காய்களை கண்ட பறவைகளும் அணில் போன்ற சிறிய விலங்குகளும் அந்த காய்களை தங்கள் உணவாக்கி கொண்டன. அதிலிருந்து சில விதைகள் அங்கும் இங்கும் பரவி மீண்டும் செடிகளும் கொடிகளும் முளைக்கத் துவறியிருந்தன. அக்கொடிகளில் பூத்து குலுங்கிய மலர்களில் வண்டுகளும் வண்ணத்தி பூச்சிகளும் மகரந்த சேர்க்கை நடத்தியதால் அங்கு மற்ற மரங்களும் செடிகளும் சேர்ந்து வளரத் தொடங்கி பின்னாளில் அங்கு ஒரு சிறிய நீரோடையும் உருவானது. வனம் மிகுந்த மனமகிழ்ச்சி தரும் இடமாக மாறியது. அந்த வனத்தில் உள்ள மக்களுக்கு நன்மை தரக்கூடிய சிறு சிறு மரங்களில் உள்ள காய்களும் கனிகளும் வழிப்போக்கர்களுக்கு பயன்படக்கூடிய உணவாக மாறியது. மரங்களின் நிழல்கள் வழிப்போக்கர்களுக்கு ஓய்வெடுக்கும் இடமாக மாறி பின்னாளில் அது ஒரு புகழ்மிக்க இடமாக மாறத் தொடங்கியது. பறவைகளின் சரணாலயமாகவும் விலங்குகளின் புகலிடமாகவும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் இடமாகவும் அந்த இடம் மாறியதால் நகராட்சி அந்த இடத்திற்கு வரி விதிக்கத் தொடங்கியது. இதை அறிந்த அரசாங்கம் அந்த இடத்தை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைத்து ஒரு பூங்காவாகவும் சுற்றுலா தலமாகவும் மாற்றி அமைத்தது. வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரு விதை இன்று ஒரு அழகிய வனத்தையே உருவாக்கி பல மக்களுக்கும் நன்மை தருவதோடு நாட்டுக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு இடமாக மாறியது. எந்த மனிதனையும் எந்த தகுதியின் அடிப்படையிலையும் யாரையும் எதற்காகவும் எந்த காரணத்திற்காகவும் ஒதுக்கக்கூடாது. நாம் அனைவரும் மனித இனங்களே என்று அந்த இடம் உணர்த்துகிறது என்று கூறி அந்த மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அந்த பள்ளியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் மாணவர்களுக்கு ஒரு நீதி போதனை கதையாக இந்த கதையை கூறினார். முப்பெரும் இடமாக விளங்கிய அந்த இடம் வாழ்க்கையில் மிகவும் நலிந்தோருக்கு ஒரு பாதுகாப்பு இடமாக பாடம் நடத்தி கொண்டிருந்தது தன்னுடைய செய்கைகளால். மாணவர்களின் பரிசளிப்பு விழா நிறைவுற்றதும் பத்திரிகையாளர்கள் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை சுற்றி கொண்டனர். மேடம்,
இந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. மிக அருமையான கதை. எந்த புத்தகத்தில் படிச்சீங்க என்று கேட்டனர். எந்த புத்தகத்திலையும் படிக்கலை. இது என்னுடைய சொந்த கதை. தூக்கி எறியப்பட்ட அந்த விதை தான் என்னுடைய அம்மா. அவங்களோட உழைப்பால் தான் நான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக வந்திருக்கேன். இந்த பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதுக்கு முக்கிய காரணம் நானும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவிதான் என்று கூறி தன்னுடைய வாகனத்தில் ஏறி புறப்பட்டு சென்று விட்டார்.